கூடும் அன்பினில் கும்பிடலே விரும்புகின்ற அடியார் பெருமக்களே, இன்றைய வழிபாட்டுக்குரிய நாயன்மார் ஆளாள சுந்தரர் என்னும் நம்பியாரூரர். திருக்கயிலையிலே சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக வாழ்ந்து திருநீற்று பொக்கணத்தை தாங்கி நிற்கும் தொண்டனாக இருந்த சுந்தரர் இறைவன் திருவருளால் இந்த மண்ணுலகிற்கு வந்து அடியார் பெருமையினை இந்த உலகுக்கெல்லாம் எடுத்துரைத்து பின்பு பல்வேறு திருத்தலங்களை பணிந்து இறுதியில் திருக்கயிலாயத்திற்கு சென்று சேர்ந்த அவருடைய பெருவாழ்வு என்பது சைவம் வளர்த்த பெருவாழ்வு. சைவ அடியார்களுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்து கூற வந்த சைவ தவ பெருவாழ்வை நாம் போற்ற வேண்டும். சுந்தரர் சிவபெருமானுக்கு நண்பர். சுந்தரர் தம்பிரான் தோழர். இறைவன் பெருமையை உலகிற்கு அறிவிக்கவும் உணர்த்தவும் வந்த அடியார்கள் அதிகம். ஆனால் ஆண்டவனை வணங்குகின்ற அடியார் பெருமையை இந்த உலகிற்கு அறிவிக்க இறைவனால் அனுப்பப்பட்ட பெருமையுடையவர் ஆளாள சுந்தரர். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர இந்த உலகத்திற்கு வருகை தந்தார். தென் திசை வாழ்வதற்காக வந்தார். தென் திசை எப்படிப்பட்டது? மாதவம் செய்த பெருமை. ஆண்டவன் பெருமையை போற்றிய ஆலயங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் அந்த ஆலயங்களையும் ஆண்டவனையும் போற்றுகிற அடியார்கள் எண்ணிக்கையை போற்றி வழிபடுவதற்காகவே இந்த உலகத்திற்கு அவதாரம் செய்தவர் நம்பியாரூரர். அதனால்தான் சிவபெருமானே தனக்கு இந்த உலகத்தில் ஒரு நண்பர்கள் வேண்டும், அந்த நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆய்ந்து 2 பேரை இந்த உலகத்திற்கு அருளுகிறார். ஒரு மனிதன் நல்ல செல்வாக்கோடு வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு நட்பு நன்றாக அமைய வேண்டும். ஒன்று, அறிவில் சிறந்தவர்களுடைய நட்பு கிடைக்க வேண்டும். 2, ஆற்றலிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்க வேண்டும். படித்தவர்கள் நட்பும் வேண்டும், பணக்காரர்களுடைய நட்பும் வேண்டும். இந்த படித்தவர் நட்பும் பணக்காரர் நட்பும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அந்த மனிதனுடைய தலைமை என்பது இந்த உலகத்தில் அசைக்க முடியாத தலைமையாக இருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார் பெருமையை உலகத்திற்கு எடுத்து கூறியவர். சேரமான் பெருமாள் அரசராக இருந்து ஆண்டவன் கொடுத்த அந்த திருமுகத்திற்காக பானபத்திற்கு வேண்டிய செல்வங்களை அள்ளி வழங்கிய வள்ளல். செல்வமுடையவரையும் நல்ல ஞானமுடையவரையும் நண்பராக இந்த உலகம் அடைய வேண்டும் என்பதனாலேதான் சேரமான் தோழர், தம்பிரான் தோழர் என்ற பெருமையை உலகத்திற்கு அருளி அவர்கள் வழியாக இந்த உலகத்திற்கு அடியார் பெருமையை எடுத்து கூறியிருக்கிறார் என்றால் அடியார் பெருமை போற்றுதற்குரியது. தெய்வ சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய 100 திருப்பதிகங்களை ஒரு திருப்பதிகமாகிய திருத்தொண்ட தொகை என்ற ஒரு திருப்பதிகத்திற்கு விரிவுரையாக எழுதிய நூல்தான் பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்திற்கு எத்தனையோ பேர் விரிவுரை எழுதியிருந்தாலும் பெரிய புராணத்தை தெய்வ சேக்கிழாருடைய உள்ள கருத்தை உள்வாங்கி நம்முடைய சிவகவிமணி அவர்கள் எழுதிய உரை என்பது சேக்கிழாரையே உள்வாங்கி எழுதிய உரை. அதுபோல இறைவன் இந்த உலகத்தில் அடியார் பெருமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணிய அந்த அருளை இந்த உலகத்திற்கு இறைவன் எண்ணியவாறே கொண்டு வந்து சேர்த்த பெருமை சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே சாரும். அதனால்தான் அவர் பாடிய திருத்தொண்ட தொகை என்பது சுந்தரர் மட்டுமா பாடி அருளினார்? சுந்தரர் மட்டும் பாடவில்லை. அதற்கு முதலடி கொடுத்து ஆண்டவன் அடியெடுத்து பாட அதனை தொடர்ந்து சுந்தரர் பாடினார். ஒரு சொல் கொடுத்தார், ஆனால் ஒரு அடியில் ஒரு அரை அடியை எடுத்து கொடுத்து அடியார் பெருமையை இறைவன் தொடங்கி வைத்தார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், அதனை தொடர்ந்துதான் சுந்தரர் பாடினார். ஆக நண்பர்கள் இணைந்து பாடிய திருப்பதிகம் திருத்தொண்ட தொகை. சுந்தரருக்கு தொடக்கம் கொடுத்து ஆண்டவனே தொடங்கி வைத்த அந்த திருத்தொண்ட
தொகை என்பது இறைவன் தொடங்கியதால் அது நமக்கு திருமறை. அப்படிப்பட்ட திருமறையை, அடியார் பெருமையை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக அவதாரம் எடுத்து வந்தவர்தான் ஆளாள சுந்தரர். திருத்தொண்ட தொகையை பற்றி தெய்வச் சேக்கிழார் அருளுகிற பொழுதெல்லாம் தென் தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை என்று அருளுவார். தமிழினுடைய பயன் என்பது முன்னோர்களை போற்றுதல், அவர்கள் தொண்டை போற்றுதல். அப்படி தென் தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை அருளியவர் ஆளாள சுந்தரர். அது மட்டுமல்ல, நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து அடியார் பெருமையை உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் தொழ வேண்டும் என்பதற்காகவே அப்படி எடுத்து பாடியவர் அல்லவா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடிகளை, அவரை வணங்குவதற்காக நான் பிறவி எடுத்திருக்கிறேன். அந்த வாசாமாளர் மென்களில் வணங்க வந்த இந்த பிறப்பை வணங்குவாம் என்று தன் பிறவியையே சேக்கிழார் பெருமான் வணங்குகிறார் என்றால் சுந்தரர் பெருமை எப்படிப்பட்டது! சுந்தரரை வணங்கும் பிறப்பு கூட வணங்குதற்குரியது என்பது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அருள்வாக்கு. அப்படி தென்தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை அருளிய பெருமான் அடியாராக வாழ்ந்து, அரசனாக வாழ்ந்து, தமிழ் அரசனாக வாழ்ந்து, கவி அரசராக வாழ்ந்து, பெருமானுக்கே நண்பனாக வாழ்ந்து, இன்றைய உலகத்தில் அடியார் பெருமையை எடுத்து எம்பும் பதிகத்தை அருளியிருக்கிறார் என்றால் அது உலக உயிர்களெல்லாம் தொழுகின்ற பதிகம், தென்தமிழ் பயனாய் வந்த பதிகம், தீதகன்று உலகம் உய்ய வந்த பதிகம். எனவே தீதிலா திருத்தொண்ட தொகை தந்த பெருமைக்குரிய ஆளாள சுந்தரரை நாம் போற்றுவது என்பது உலக சைவ அடியார்கள் அனைவரையும் போற்றி வணங்குவதற்கு ஒத்தது. அந்த பதிகம் பெருமானுடைய 100 பதிகங்களிலே, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய 100 பதிகங்களிலே 39வது திருப்பதிகமாக அமைந்திருக்கிறது. மேலும் திருவைந்தெழுத்து சிறப்பினை உணர்த்தும் நமச்சிவாய பதிகம் நம்முடைய 100 திருப்பதிகங்களிலே 48வது பதிகமாக அது அமைந்திருக்கிறது. இது இயற்கையுடைய சிறப்பு. சுந்தர தமிழ் என்பது இறைவனே கேட்டு கேட்டு உவந்த தமிழ். சுந்தரா என்னை பாடுக என்று சொன்னார். சுந்தரர் பாடல் என்பது அர்ச்சனை, ஆகமத்தை தமிழ்படுத்தி ஆண்டவனை அர்ச்சனை செய்கிற பாடல்கள்தான் சுந்தரர் பாடல்கள். அதனால்தான் பெருமானே மற்றும் நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கு அன்பின் பெருகிய அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் என்று தெய்வ சேக்கிழார் அருள்வார். சொல்லால் பாடு, தமிழ் சொல்லால் பாடு என்று சொன்னவர் யார் தெரியுமா? தூமறை பாடும் வாயார். வேதங்களை அருளிய பெருமான் தமிழை விரும்பி கேட்கிறார். என்ன அற்புதம்! வேதங்களை உலகுக்கு அருளிய பெருமான், வேதங்களை பொருள் உணர்த்தி உலகுக்கு உணர்த்திய பெருமான் இங்கே தன் அடியாரிடத்திலே நீ தமிழ் பாடு, அந்த தமிழ் எனக்கு அர்ச்சனையாகட்டும் என்று கேட்கிறார் என்றால் தமிழின்பால் இறைவன் கொண்ட பற்றும், தன் நண்பனின் வாயால் தமிழ் கேட்கிற பற்றும், அந்த தமிழை சுவைத்து கேட்பதற்காக அவரை தடுத்து ஆட்கொண்ட அந்த வலிந்து ஆட்கொண்ட அந்த வள்ளல் இந்த தமிழுக்காக ஏங்கி கிடக்கிறார் என்றால் தமிழின் பெருமையையும், தமிழையை உருவாக்கிய தலைவனின் பெருமையையும், இதனை கவியாக தந்த சுந்தரர் பெருமையையும் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட சுந்தரர் இந்த மண்ணுலகத்திலே வந்து இறைவனோடு இரண்டர கலந்து விண்ணுலக இறைவனும் மண்ணுலகிற்கு வந்து அந்த நண்பருக்காக உழன்று, நட்போடு உழன்று, அவரிடத்திலே வாழ்ந்து கலந்து உயிரில் இருந்து அவரை தன்னுடைய திருக்கைலாயத்திற்கு அழைத்துச் செல்கிறார் என்றால் அந்த நட்பின் பெருமையை சுந்தரர் வரலாற்றிலே நாம் காணலாம். சுந்தரருக்கு தான் ஏறி வந்த வெள்ளை யானையை கொடுத்து அதை வரச் சொல்லி அவரை அழைத்து வரச் சொல்கிறார். அப்பொழுது அவர் பாடுகிற பஞ்சம பண்ணில் அமைந்த தானேனை முன்படைத்தான் என்ற பாடல் கைலையை நோக்கி செல்கிற பொழுது பாடியது. அங்கே போகிற பொழுது யார் யாரெல்லாம் சுந்தரரை வரவேற்றார்கள் என்பதை சுந்தரரே பார்க்கிறார். இந்திரன் நிற்கிறார், திருமால் நிற்கிறார், பிரம்மன் நிற்கிறார், தேவர்கள் தலைவர்களெல்லாம் நிற்கிறார்கள்,
தேவர் கூட்டங்கள் எல்லாம் நிற்கின்றன. இவைகளெல்லாம் எதிர்கொண்டு வரவேற்கிறார்களாம். யாரை? அடியார் பெருமையை போற்றிய சுந்தரரை. ஆண்டவனை போற்றுகிற அடியார்கள் உண்டு. ஆனால் உலகத்திற்கு சென்ற அடியார் பெருமை போற்றி வந்திருக்கிற சுந்தரரை இந்த கடவுளர்கள், இந்த பதவியில் உள்ளவர்கள் எல்லாம் பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் இந்திரனும் வருக வருக என்று எதிர்கொண்டு வரவேற்கிற அந்த காட்சியை சுந்தரர் பார்த்து கொண்டே செல்கிறார். இவர்களெல்லாம் வரவேற்கிறார்கள். ஆண்டவனையும் அடியாரையும் போற்றுதல் எவ்வளவு பெரிய சிறப்பு என்று அவர் சென்று கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு பக்கத்தில் இருந்த மந்திர முனிவர்கள் எல்லாம் இவர் யார் என்று சைகையில் கேட்டிருப்பார்கள் போல தெரிகிறது. இவர்கள் யார் என்று கேட்க சிவபெருமானே சொன்னார், நந்தமர் ஊரன் என்றான். நந்தமர் ஊரன் என்றான் எங்கள் நொடித்தான்மலை உத்தமனே என்று தன்னை இறைவன் ஏற்றுக்கொண்ட கருணையையும் இறைவன் தன்பால் கொண்ட எளிமையையும் நினைந்து நினைந்து சுந்தரர் தமிழ்வாடியே அவருடைய திருவடியை சார்ந்து மீண்டும் அணுக்கத் தொண்டு செய்பவராக திருநீற்று பொக்கணத்தை தாக்கும் அந்த பணியை தொடர்ந்து செய்கிறார் என்றால், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் திருவருளால் இவ்வுலகிற்கு வந்து இறைவன் அருளால் மீண்டும் கையிலைக்கு சென்றிருக்கிறார் என்றால், அவருடைய திருவடிகளை வணங்குவதற்காக இந்த உலகத்தில் பிறப்பு எடுத்த அத்தனை அடியார்களுடைய பரம்பரையும் அடியவன் வணங்கி 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 மகிழ்கிறேன்.